இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு இந்த மாத்துல ஒரு பருப்பு இல்ல உளுத்தம் பருப்பு இல்ல அடுத்த வாழ்த்த கேட்கும் போது ரொம்ப ரணமா இருக்கும். அந்த மாதிரி வறுமையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய வழி பண்ணியிருக்காரு. கடனே இல்லாம வாழறதுக்கு வழி சொல்லியிருக்காரு. பரம சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு வழி சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றார்? ஒரு மஞ்சப்பொடியை வச்சு பிள்ளையார முடிச்சிட்டார். ஒரே ஒரு முதல் ஸ்லோகம் சொன்னா பிள்ளையார வந்து உட்கார்ந்து ஆகணும். இந்த தாமரையை முன்னாடி வச்சு விநாயகரை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன ஒரு உருவம் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தனி உருவத்தை சொல்லி இருக்கிறார். அதை நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது. அதை நீங்க வடமொழி சாஸ்திரத்து கூட கலந்து படிச்சாதான் அதோட விஷயம் புரியும். பஞ்சமி அப்படின்னா வாராகின்னு அர்த்தம். வாராகின்னு அந்த வார்த்தை வேற இடத்துல சொல்லுவார். பஞ்சமி அதுக்கு வேற அர்த்தம். ஒரு வார்த்தை கூட அபிராமி அந்தாதியில மீண்டும் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. ஏன்னா திருக்கடையூர் வந்து விநாயகர் கஷேத்திரம். விநாயகர் இல்லைன்னா அங்க உண்மை பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அவர் தான் அமிர்தத்தை கிடமாக்கி அமிர்த கடேஸ்வரன் ஆக்கினவர். ஆதி கட ஊரின் வாழ்வே எங்க ஊருக்கு வாழ வந்த அந்த அம்பாள். அந்த பாடலை சொல்லினால் அந்த பலன் எப்படி வரும்? அந்த இடம் வாங்குறது வரும். இடம் தொடர்பான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அது நிவர்த்தி ஆகும். அதுக்கு என்ன சாமியை கும்பிடணும் அப்படிங்கறத பூமாதேவியை கும்பிடணும். அதுக்கு அந்த பூமாதேவியினுடைய தியானத்தை ஒரு இடத்துல சொல்லி இருப்பார். இந்த குலதெய்வத்துக்குன்னு ₹1 காசு வைக்கணும். அந்த ₹1 காசு அவரே சொல்றார் ஒரு இடத்துல. இது செவி வழி செய்தியை நாம உற்றவே கூடாது. ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. இப்ப வந்து விநாயகரை தொழுதுட்டு தான் அவரே பாடி இருக்காரு. அவரே சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. சொன்னவர் அபிராமி நேரடியா சொல்ல வேண்டியதானே. அப்புறம் இதுக்கு பிள்ளையார பாடுறாரு அப்படின்னா நம்மள மாதிரி கும்பிடுறவாளுக்கு வரணும். அவரை பொறுத்த வரைக்கும் மேலானதை உணர்ந்துட்டார். அவருக்கு அபிராமி விக்கிரகம் வச்சாலும் ஒண்ணுதான், விக்கிரகம் வைக்கலன்னாலும் ஒண்ணுதான். அவர் அந்த நிலைமைக்கு போயிட்டார். பார்க்கும் திசை தோறும் பனிச்சிறை வண்ட ஆர்க்கும் புது மலரும், எங்க பார்த்தாலும் அபிராமியை பாக்குறாரு. அதனால அவருக்கு பூஜை அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஒரு சாதாரண எளிய மனிதர்கள், ஒரு ஆன்மீகத்தை பற்றி முழுவதுமான அறிவை பெறாதவர்கள், அவர்களுக்கு குறுகிய வழியில மிக குறைந்த நேரத்திலே மிகுந்த பலனை பெற்று தருகிற அபிராமி வந்து அனுக்கிரகம் பண்ணணுங்கிறது நோக்கம்தான் அவருடைய அபிராமி அந்தாதியினுடைய சுருக்கம். அதனாலதான் 102 பாட்டுக்குள்ள ஒரு சமயத்தை அடக்கியிருக்காருன்னா உலகத்துல வேற யாராலையும் முடியாது. அபிராமி பற்றால மாத்திரம் தான் முடியும். அப்ப அவர் என்ன சொல்றார்? ஒரு மஞ்சப்பொடியை வச்சு பிள்ளையார முடிச்சிட்டார். ஒரே ஒரு முதல் ஸ்லோகம் சொன்னா பிள்ளையார வந்து உட்கார்ந்து ஆகணும். அதே மாதிரி அதுல எங்கெங்க இருக்காருன்னு சொல்லின்னு வந்தோம் நம்ம. நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நாள் மறையோ அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வேத சப்தம் எங்கெல்லாம் கேட்கறதோ அங்கெல்லாம் அபிராமி இருக்கா. அப்ப ஆகமத்துல இல்லையா, உரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ வேதாந்தம் எங்கெல்லாம் உபதேசம் பண்ணப்படுறதோ அங்கெல்லாம் இருக்கா. வேத சாக்கான்னு சொல்லுவா. வேத சாக்கான்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருவிலே உற்பத்தியாவது முதல் கைலாச பதவி செல்லுவது வரை ஒரு மனிதனுக்கு தேவையான தான் செய்ய வேண்டிய கடமை, தன்னை நலப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை சார்ந்தவர்களை நலப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த சமூகத்திற்கு அவருடைய பங்கை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வாழ்க்கையின் வரைமுறைதான் ஒரு சாக்காங்கிறது. கருவுல உற்பத்தியானதுல இருந்து கர்ப்பதான சம்ஸ்காரத்துல ஆரம்பிக்கும். அந்தியேஷ்டின்னு கடைசியில அவனுக்கு நெருப்பு போட்டு சிரார்த்தம் பண்றதுல கொண்டு போய் முடிப்பா. அவ்வளவுக்கும் ஒவ்வொரு சம்ஸ்காரம், புண்ணியாவஜனம், உயிரோட இருக்கும்போது பண்ற சம்ஸ்காரம் வேற, இறந்து பண்ற சம்ஸ்காரம் வேற. இன்னைக்கு 10 பண்றா, இன்னைக்கு
கர்மா பண்றா அப்படின்னு சொல்லுவா. அப்ப பூர்வ கர்மா அபர கர்மான் அந்த மாதிரி எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாக சேர்த்தால் அது பேர் சாக்கா. அந்த மாதிரி வைதிக அனுஷ்டானங்கள்ல அம்பாள் இருக்கான்னு சொல்றார். அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ. அப்போ இந்த அடி அப்படின்னு சொல்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, முடி அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன விஷயம்னா, வைதிகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து சடங்குகளையும் அம்பாள் இருக்கா. அப்படி இல்லைன்னா இந்த சடங்குகள் எல்லாம் ஒதுக்கிட்டு வேதாந்த விசாரம் பண்றா. கர்மாவனால ஞானம் இல்லடா, சித்த சுத்தி தான், ஞானத்தினாலதான் ஞானம் வரும், மோட்சம் வரும் அப்படின்னு வேதாந்தம் ரொம்ப தெளிவா சொல்றது. எல்லா கர்மாவையும் விற்று சாட்சாத் அம்பாள் ஞானஸ்வரூபம், அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணு, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லு. நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை பத்தி போக வேண்டாம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த வேதாந்தம் துறவு நெறி அதுலயும் அம்பாள் இருக்கான்னு சொல்றா. அந்த வகையில கஞ்சமோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இப்ப எந்த நெஞ்சகமோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அடுத்த வார்த்தை. அது வந்து தியானம், பிராணாயாமம், ஆசனம், பிரத்யாகாரம், தியான சமாதி, அத மாதிரி மந்திர யோகம், தந்திர யோகம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தனி. இப்ப நான் சொல்றது எல்லாமே முழுவதுமாக எல்லாம் வடமொழி கலை சொற்கள். அதுல கஞ்சமோன்னு ஒரு வார்த்தை வரும். கஞ்சம்னா தாமரை. அதுலதான் இந்த ஔஷத வாதத்தை சொல்றார். அப்ப 100 பாட்டுலயுமே இதை சொல்லியிருக்கார். ஒரு தாமரையை முன்னாடி வச்சுட்டா போறோம். ஒரு தாமரை டெய்லி இந்த தாமரையை முன்னாடி வச்சு விநாயகரை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி, உங்களுக்கு என்ன ஒரு உருவம் சொல்லியிருக்கு, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தனி உருவத்தை சொல்லி இருக்கிறார். அதை நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது. அதை நீங்க வடமொழி சாஸ்திரத்து கூட கலந்து படிச்சாதான் அதோட விஷயம் புரியும். மகிடன் தலைமேல் அந்த நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். எல்லாமே அபிராமியை பத்தி சொல்ற மாதிரியே இருக்கும், ஒண்ணும் கிடையாது. விஷயம் என்னன்னா, எடுத்தோடனே சொல்றார், மகிடன் தலை மேல் துர்கை, அந்தரி காளி, நீலி மோகினி, அழியாத கன்னிகை பாலாம்பிகை, ஆரணத்தோன் கந்தரி சண்டி. அப்ப எவ்வளவு நுட்பமா சொல்லியிருக்கா பாருங்க. ஒன்னொன்னும் அப்படியே சில இடங்கள்ல தமிழ்ல சொல்லுவார், சில இடங்கள்ல அப்படியே வடமொழியில அப்படியே போட்டுப்பார். நீலிங்கிறது வட சொல் அப்படியே இருக்கும். அங்க நீலிங்கிறது மோகினி, மகாவிஷ்ணு அமைச்சது. அபிராமி அபிராமிக்கு முன்னாடி இருந்துன்னு சொல்றார், தரங்க கடலுள் வெங்கட் பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளேங்கிறார். பாம்பு படுகையில படுத்துட்டு இருக்கான், வெள்ளையா பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கான், சாட்சாத் மகாவிஷ்ணு அம்பாள். அப்ப அந்த மாதிரி தியான முறைகளை சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நான் சொல்லி இருக்கிறது ஒண்ணு பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை. பைரவி அப்படின்னா சுடுகாட்டுல இருக்கும். அது வந்து ஸ்மசான காளி. உடம்புல எல்லாம் வஸ்திரம் இருக்காது, அந்த கையாலேயே வஸ்திரம் போட்டு இருக்கோம். இதெல்லாம் வடக்க கும்பிட்டு இருக்கா, அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அவர். பஞ்சமி அப்படின்னா வாராகின்னு அர்த்தம். அது வாராகின்னு அந்த வார்த்தை வேற இடத்துல சொல்லுவார். பஞ்சமி அதுக்கு வேற அர்த்தம். ஒரு வார்த்தை கூட அபிராமி அந்தாதியில மீண்டும் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. ஆனா சொன்ன மாதிரி இருக்கும். பாசாங்குசம் கரும்புகளும் நிறைய இடத்துல வரும். அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் பிரயோகம், மந்திரத்தை மாத்தி மாத்தி சொல்றது. ஒரு உதாரணமா இருக்கும், நமச்சிவாய ஒரு வேலை செய்யும், யனமசிவ வேலை செய்யும், வயநமசி வேற வேலை செய்யும், மோகனம், ஸ்தம்பனம், மாறாடம், உச்சாடனம், வேதனம், ஆக்கர்ஷணம், வித்வேஷனம். அந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல தேவதையை வச்சுண்டு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை வச்சுண்டு அந்த மந்திரத்தையே பிரயோகம் பண்ணி அந்த தேவதையை வசப்படுத்தி அந்த தேவதை கிட்ட பேச கத்துக்க கூடிய சாதனம் தான் மந்திரம். அந்த மந்திரம் அபிராமி அந்தாதியாவே இருக்கு. இப்ப அந்த மந்திரங்கிறது என்ன, நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நமச்சிவாய மந்திரம்னு சொல்றோம். அபிராமி என்ன பண்ணிட்டாரு, மந்திரம், தந்திரம், கிரியை, பாவனா, அர்ச்சனா இந்த 5யுமே இந்த அண்டாதியாவே கொண்டு வந்துட்டார். அதுதான் மன்னியது உன் திரு மந்திரம். நீ ஒவ்வொரு சொல்லும் போதும் என்ன மாதிரி உங்க மனதுக்குள்ள நீங்க நினைச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மன்னியது உன் திரு மந்திரம்னா என்ன அர்த்தம்னா, சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல, வாயால சொல்லும் போதுன்னு சொல்லல அவரு. மன்னியது நிலைத்தது, நிலைத்ததுன்னு அழியாது, நினைத்ததுன்னு நினைக்கிறது. எவ்வளவு அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருப்பாரு. மன்னியது உன் திரு மந்திரம், மந்திரம்னு சொன்னதுனால சுந்தரி அப்படிம்பாரு. சுந்தரின்னா பாலா திருபுரசுந்தரி மந்திரம். கண்ணியது உன் புகழ் லலிதா சகஸ்ரநாமம்.
அதை இன்னும் கொஞ்சம் மாத்தி அப்படியே கொஞ்சம் மாத்தி படிச்சா, கன்னி அது உன் புகழ், கன்னி அது உன் புகழ் தேவி மகாத்மியம், கற்பது உண்ணாவும் லலிதா சஹஸ்ரநாமம். அந்த மாதிரி என்னென்ன பாராயணம் பண்ணி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லுவார். நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ஒரே ஒரு மஞ்சள் துண்டு, அவர் சொல்லி இருக்கிற அந்த 100 பொருள், அந்த பொருள்களுக்கு உரிய தேவதை, அந்த தேவதைக்கு உரிய உருவப்படம், அந்த உருவப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. இப்ப துர்க்கைக்கு தனி தியானம் இருக்கு, காளிக்கு தனி தியானம் இருக்கு, நாராயணிக்கு தனி தியானம் இருக்கு. ஒன்னொன்னும் அந்தந்த தியானத்தை நம்ம மனதுக்குள்ள நினைக்கணும். அவர் சொன்ன அந்த பொருளை அங்க வாங்கி வைக்கணும். அதுல விநாயகர் கூடவே இருக்கணும். அதுல ஒன்றும் எந்த விதமான, ஏன்னா திருக்கடையூர் விநாயகர் கஷேத்திரம். விநாயகர் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவர் தான் அமிர்தத்தை கிடமாக்கி அமிர்த கடேஸ்வரன் ஆக்கினவர். ஆதி கட ஊரின் வாழ்வே, எங்க ஊருக்கு வாழ வந்தார் அந்த அம்பாள். அப்ப அவருக்கு சொந்த ஊர் என்னன்னு கேக்குறீங்களா? அபிராமிக்கு சொந்த ஊர் என்னன்னு? அபிராமி சொந்த ஊர் காசி. மார்க்கண்டேயர் காசி வரும்போதே கூட வந்துட்டான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த காசிங்கிறதுக்கெல்லாம் காசி மயானம், கடவுர் மயானம், காளி மயானம், கட்சி மயானம், நாலூர் மயானம். அதனால காசிலேருந்து வந்த அம்பாள், ஆதி கடவுரின் வாழ வந்த பூந்தாத்து வீடு. அதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையெல்லாம். இப்படி 2 பொருள், ஒண்ணு மஞ்சள் பொடியில, திருப்பி இதையே சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த மஞ்சள் கிழங்குல விநாயகரும், அவர் சொல்லப்பட்டிருக்கிற பொருள்ல அபிராமியும் வருவா. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அபிராமி தாரி பாராயணம். அதுல நீங்க உங்களுக்கு என்ன பலன் வேணும் அப்படின்னா அதுலயே சொல்லியிருக்காரு. என்னென்ன பலன் அவர் தனியா சொல்றார். பலனை சொல்லப்பாடு நிறைய விஷயம் இருக்கும். ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அப்படிம்பார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும். அது தனியா சொல்லிட்டு போவார். வையம் துரகம் மதகிரி மாமகுடம் பெய்யும் கனகம் பெருவிளையாகும், அது தனியா சொல்லிட்டு போவார். என்ன வேணுமோ இதெல்லாம் திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். விஷயம் இல்லை, அது இல்ல. நமக்கு இடம் வாங்கணும்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறத, பூமாதேவியை கும்பிடணும். அதுக்கு அந்த பூமாதேவியினுடைய தியானத்தை ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அப்ப அந்த தியானத்தை எடுத்து பூமாதேவிக்கு என்ன பிரீதி அப்படிங்கிற பொருளும் சொல்லியிருப்பார். அந்த பொருளை வச்சு அந்த தியானத்தை சொல்லி நாம வணங்கினால் இந்த பாட்டை சொல்லலாம். அந்த பாட்டல் தனியா இருக்கும். அந்த பாடல், அந்த பாடலை சொல்லினால் அந்த பலன் எப்படி வரும்? அந்த இடம் வாங்குறது வரும். இடம் தொடர்பான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அது நிவர்த்தி ஆகும். இதுதான் பிரயோக முறை. இதை ஒரு சாமானிய மனிதனுக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் விஷயம். ஒரு பெரிய ஆளு மணி எடு, அபிஷேக கலசத்தை எடு, சொம்பு எடு, பெரிய லெவல்ல கொண்டு போலவரு ஒரே ஒரு மஞ்சள் கூடவே ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் மாறிண்டே வரும். அந்த இதுல வேணும் ஒரு பாட்டு. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஆத்துல விளக்கேத்திடணும், குலதெய்வத்தை கும்பிட்டுணும். முதல்ல இந்த குலதெய்வத்துக்குன்னு ₹1 காசு வைக்கணும். அந்த ₹1 காசு அவரே சொல்றார் ஒரு இடத்துல. இது செவி வழி செய்தியை நாம விட்டுறவே கூடாது. செவி வழி செய்திகள் அவரை பத்தி நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி பாராயணம் பண்ணி அந்த பாடலை மீண்டும் மீண்டும் ஒரே பாடலை சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பாராயணம்னா 100 பாட்டையும் சேர்த்து சொல்லணும்னு நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை. யாராருக்கு என்னென்ன தேவையோ, அபிராமி பற்று நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டவர், எல்லா சௌக்கியத்தோடயும் இருக்கணும். எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தா ஒரு வார்த்தை கேட்டிருப்பார், அன்பு அகலாத மனைவி. எப்ப மனைவி கிட்ட நம்ம திட்டு வாங்குவோம்னா, பொருளாதாரம் சரியா சம்பாதிச்சு கொடுக்க முடியல, குழந்தை குட்டிகளை பாத்துக்கல, அக்கறை இல்லை, அப்படின்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால அன்பு அகலாத மனைவி. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு, நம்ம மாத்துல ஒரு பருப்பு இல்லை, உளுத்தம் பருப்பு இல்லை, அடுத்த வாழ்க்கை கேட்கும்போது ரொம்ப ரணமா இருக்கும். அந்த மாதிரி வறுமையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய வழி பண்ணியிருக்காரு. கடனே இல்லாம வாழறதுக்கு வழி சொல்லியிருக்காரு. பரம சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு வழி சொல்லியிருக்காரு. அதனால வையத்துள் வாழ்வதற்கு உண்டான அனைத்து வழியும் 100 பாடல்ல இருக்கு. தனித்தனியா நான் திருப்பி பலனை சொல்றேன்னு யோசிக்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அது 100 பாட்டுக்குள்ள 100 தேவதையை வச்சிருக்காரு. 100 தேவதைக்குள்ள ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து பயன்பாட்டையும் வச்சிருக்காரு. எதிரியை அழிக்கிறதுக்கு சொல்லியிருக்கார், நாம வாழ்றதுக்கு சொல்லியிருக்கார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கோர்ட்ல ஜெயிக்கிறது சொல்ல, வழக்குல ஜெயிக்கிறதுக்கு சொல்லியிருக்கார். இது பல விஷயம் இருக்கு. அதுல சொல்லிட்டே போறார். அது அந்தந்த பாட்டுக்கும் அந்தந்த பொருள், அந்தந்த பாடல் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிட்டு இருக்கணும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதையே சொல்லணும், ஒரே பாட்டு.